பஞ்சாயத்து டோர்னமெண்ட் செகண்ட் டேல இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட்னு சொல்லலாம். யாருக்கு கீரனூர் பூவா பிரதர்ஸ் வர்சஸ் மருது பேரவை பஞ்சாத்தி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரே பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட கவி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டாப் பேஜிங்க. முதல் பந்து ஹரி நல்ல டேக்கன், கீப்பராக இருந்தார் இன்னைக்கு ஹரி. ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கவி. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்னு சொல்லலாம். அம்பேர் வேற கிரீஸை நோண்டுறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் தமிழ் ஏர்லியராக வந்திருக்காரு. பேட்டில் சரியான மீட் இல்லை. உள்ள ஒரு ஃபீல்டர் வச்சு பிடிச்சிட்டாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் இன்சைட் ஏஜ் நினைக்கிறேன். பேட்டில் நிற்கிருந்துச்சு. அதுக்கப்புறமா லெக் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. ஏர்லியராக 2 விக்கெட்டை பிடிக்கிறாங்க கீரனூர் பூவா பிரதர்ஸ். அடுத்த பேட்ஸ்மேனா பழனி. ஸோ அண்ணன் தம்பி 2 பேரும் உள்ளே நின்று இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேட்ஸ்மேனையும் உள்ளே பார்க்குறோம், அண்ணன் தம்பியா. ஃபோர்த் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். டாட் பாலாக மாறுது. இது வரைக்கும் எந்த ரன்ஸை விட்டு கொடுக்காம 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு கவி. லாஸ்ட் 2 மோர் டவுன் த விக்கெட். நேருக்கு நேராக ஒரு சிக்கி ஷாட்டு. அங்கே ஃபீல்டர் நல்லா மிடில் பண்ணியிருக்காருங்க பழனி. இம்ப்ரெசிவாக 6 டாட்ஸ் விக்கெட் வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஷாட்டு நல்ல கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக கொடுக்கும். முதல் பெரிய ஷாட் பழனி பேட்டில் இருந்து. அதே மாதிரி பழனி நேற்று டேக்கு நிறைய மேட்ச் அம்பேர் நின்றாரு. ஸோ விக்கெட்டோட தன்மை கண்டிப்பாக அவருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். லாஸ்ட் 1 இந்த ஓவரில் லெக்கட்டுற மாதிரி போட்டார். இங்கேயே தட்டிட்டு அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். சிங்கிள். ஒரு 6 போயிருந்தாலும் 7 ரனில் பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 7 ரன்னு 2 விக்கெட்டிலேருந்து. செகண்ட் பவர் பிளே ஓவர் பிரசன்னா பார்த்திவரன். பிரசன்னா ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார். டாட் பால். செகண்ட் ஒன் டாக்கிங் லென்த்தில் நேராக உள்ளே வந்து சொருனாரு உதயா. நேராக ஃபீல்டர். 2 டீமே நல்ல ஸ்குவாட் இன்னைக்கு டேக்கி. பழனி ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட். ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்போ நேர் திசையில் வர்ற 2வது பெரிய ஷாட். 1 பவுன்ஸில் பவுண்டரி. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். பழனி பேட்ல இருந்து அங்கே ஃபீல்டர் விட்டு கொடுக்காம ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரையும் தாண்டி போயிருச்சுங்க. பேக் டு பேக் இங்கே 2-4 பழனி ஆன் ஃபயர். 2 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்லேருந்து 19 ரன் இருக்காங்க. பவர் பிளே முடிவுக்கு வருது. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் அமான் வந்திருக்காரு, 3வது பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டரை இப்போ தான் வச்சாங்க, ஆனால் லேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சிங்கிள். விக்கி ஸ்ட்ரைக்கில் ஸ்லாட்டில் இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ஹீட்டுங்க. எங்கேயோ போயிருச்சு. பிக்கஸ்ட் 6. விக்கி பேட்ல இருந்து ஒரு 6 வந்துருச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் செட் ஆயிட்டாங்க அந்த கிரவுண்ட்ல. 3 பாலுக்கு 8 ரன் ஆயிருச்சு. டவுன் த விக்கெட். பால் பம்ப் ஆச்சுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். விக்கி ஸ்ட்ரைக்ல சான்ஸ் ஃபார் டாப் எட்ஜ். பெரிய ஓபன் அப்படிங்கிறப்ப பவுலரா ஃபீல்டரான்னு பார்த்தா 3 ஓவர் முடிவுக்கு 28 ரன். அதே 2 விக்கெட்டோட ஆடிட்டு இருக்காங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் இங்க. பவுலிங் அண்டில் கவி அவருக்கான செகண்ட் ஓவர். ஒரே ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுருக்காங்க. விக்கி ஸ்ட்ரைக்கில் யோசிக்க வச்சிருக்காரு பேட்ஸ்மேனை. பிஃபோர் லென்த்தில் இழுத்து போட்டு செகண்ட் ஒன் அகெயின் அதே மாதிரியான பந்து. நல்ல நீள இடத்துல பவுலர் எதிர்பார்த்த இடத்துல போட முடியுது அவரால். தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட். கீப்பரால பிடிக்க முடியாது. ஸோ நல்ல ஸ்டாப். டேரக்ட் ஹிட்டுங்க இங்க. அதை தான் சொல்றாரு பழனி. ஆட்டம்லேருந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். ஆக்சுவலாக இந்த பஞ்சாயத்து டோர்னமெண்ட்டில் அவங்களோட பேனரில் 2 ஃபோட்டோ இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேனும் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேனும். சதீஷ் அண்ட் விக்கி உள்ள. நல்லா ஷாட்டுங்க. ஃபுல் ஷாட்டுக்கு போனார். அங்கே ஃபீல்டர் கருப்பட்டி. இந்த ஓவரை நல்லா பிடிச்சி போட்டுட்டு இருக்காரு கவி. இப்போ வரைக்கும் ஸ்வீட்சு கிட்டுங்க. தெளிவாக பிளேஸ் பண்ணாரு. நல்லா பேட்ல பட்டிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஒரு 4 போயிருந்தாலும் இந்த ஓவரை நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு கவி. அவரோட முதல் ஓவரும் அப்படிதான் இருந்துச்சு. 6 போயிருந்தாலும் நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. 4 ஓவர் முடிவுக்கு 34, 3 விக்கெட் இழந்து. இந்த 5th ஓவர் போட ஹரி. சான்ஸ் ஃபார் ஒய்டு போட்டு பேட்ஸ்மேனுக்கு ஆசையை காமிச்சு பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்தாலும் விக்கெட்டா கன்சிடர் ஆகும். அனதர் ஒரு விக்கெட்டை பிடிக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் நீலமணி. லோ கேப்டா கீழே வந்துச்சு. மூட்டி விட்டாரு. டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலுங்க. பால் நின்று வந்துச்சு. டோன்ஸா போயிட்டாரு நினைக்கிறேன்.
ஃபோர்த் ஒன். நல்ல ஷாட்டுங்க, பாட்டம் ஆஃப் த பேட்ல எடுத்தாரு. கிளியர் ஹிட், நேருக்கு நேரா ஒரு 6. 2 டாட் விட்டுருந்தாலும் கம்பேக்கிங் பேட்டிங்கா இருந்திருக்கு நிலு பேட்ல இருந்து. லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. நல்லா டைம் பண்ணிருக்காருங்க. எப்படி அந்த ஷாட்டை கனெக்ட் பண்ணாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாதிரி வர விட்டு ஆடினாரு விக்கி பேட்ல இருந்து. 2வது 6. 5 ஓவர் முடிவுக்கு 47, 4 விக்கெட் இழந்து. மருது பேரவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். நவீன் பாபு 5வது பவுலர். ஃபுல் டாஸ் பாலுங்க, அப்படியே அள்ளி வெளியே விளாசிட்டாருன்னு சொல்லலாம். எடுத்துட்டு வந்து பேட்லயே போட்டதுக்கு ஒரு 6 தேடி கொடுக்குறாரு நீலு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஆனால் ஃபேஸ் கம்மி பண்ணி போட்டாரு, அதனால பெருசாக கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. சான்ஸ் ஃபார் டபுள். ஈஸியாக ஓட்டாங்க. 2 ரன். 2 பாலுக்கு 8 ரன் வந்துருச்சு. டாப் எட்ஜ் ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாக இருந்தார். நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் ஜேகே ஷேக் வந்திருக்காரு. நல்ல ஷாட், லாங் ஆன்ல ஃபிளாட்டா கீழே தள்ளினாரு. உதயா அங்க ஃபீல்டர் சிங்கிள். டவுன் த ட்ராக் இறங்கி போய் யாக்கிங் லென்த்தா மாத்தினாரு அதே ஃபீல்டர். இந்த தடவை 2க்கான தேடல் கண்டிப்பா இருக்கும். 2 ரன். நல்ல பவுலிங், நல்ல கம்பேக்கிங் பால்ஸா இருந்திருக்கு. லாஸ்ட் 3 பாலா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 58 ரன் ஆடி இருக்காங்க. 59 டார்கெட் கேர்மர் பூவா பிரதர்ஸ் டீமுக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாத்தி மருது பேரவைன்னு சொல்லியிருப்பேன், எல்என்பி மருது பேரவை. ஓப்பனிங் பேட்ஸ்மனா வெங்கட் ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கில் பருத்தி வீரன் பிரசன்னா. பவர் பிளே ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்கி முதல் ஓவர் போட வந்திருக்காரு டீம்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அந்த திசையிலேயே தூக்கி விட்டாரு வெங்கட் பேட்ல இருந்து. நல்ல பாட்டம் விட்டு பவுண்டரி போகல, ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா 3 ரன் முடி எடுக்க பார்ப்பாங்க. 2 ரன். செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆன் திசையில அலட்சியமா அடிக்கப்பட்ட 6ன்னு சொல்லலாம். பிக் ஹிட்டிங்க வெங்கட் பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பால் பேட்ல ஆடிட்டாலே நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதுதான் பார்க்க முடியுது. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கிளவர் பேட்டிங் போடுற திசைலாம் ஆடிக்கிட்டு இருக்காரு வெங்கட். பவுண்டரி. இந்த தடவை உருண்டு ஓடிருச்சுங்க இன்டு த கார். 6க்கு அப்புறமா ஒரு 4 இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். கீழே வந்துச்சு, கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டாரு. டைரக்ட் ஹிட், நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஃபர்ஸ்ட் மூவ் லெக் ஸ்டம்ப்ல முட்டி போட்டு ஏந்த பார்த்தாரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் இந்த ஓவர்ல. லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல. டவுன் த விக்கெட். கண்ட்ரி திசையில எங்கங்க போகுது, விண்ணுக்கும் மண்ணுக்கும். நல்ல ஹைட் ரீச் பண்ணுச்சு. பிரசன்னா பேட்ல இருந்து ஒரு 6 வந்துருச்சு. எக்ஸ்பென்சிவா போயிருக்கு இந்த ஓவர். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 19 ரன் எடுத்து வந்திருக்காங்க. அதுல 2 6 ஒரு 4 அடங்கும். செகண்ட் பவர் பிளே ஓவர் சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் அங்க ஃபீல்டர் கைக்கே போச்சுங்க. கையில விழுந்த கேட்ச் விட்டுட்டாரு கார்த்தி. அதுவும் 6-4 அடிச்ச பேட்ஸ்மேன். டாப் எட்ஜ் அங்க ஃபீல்டர் கார்த்தி. நல்ல டேக்கனுங்க. பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. முதல் பிரேக் த்ரூ சதீஷ் வந்த உடனே அரங்கேறுது. இந்த ஃபர்ஸ்ட் பால்ல கேட்ச பிடிச்சிருந்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரையும் காலி பண்ணியிருப்பாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் சரண். இவர் வெறும் சரண் இல்லைங்க, சரவடி சரண் அப்படிங்கிற மாதிரி. முதல் பந்து 6 பறக்க விட்டுருக்காரு. நல்ல டைமிங் இருந்துச்சு. வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல அடிச்சாரு 6. அடுத்த பந்து பெரிய சுத்தல் இழுத்து போட்டார் ஒயிட் லைன்ல. டாட் பால். டாப் பேஜ்ங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் காஸ்ட்லி கேட்சா இருக்கும். நல்ல டேக்கன். தமிழ் போனாரு. அனதர் பிரேக் த்ரூ. ஒரு 6 போயிருந்தாலும் 7 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 26. இந்த ஓவர் போட கடக்கன் கார்த்தி லெஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓவர் த விக்கெட்ல இருந்து. அடுத்த பேட்ஸ்மேன் உதயா. செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த் பேஸை கம்மி பண்ணி எடுத்துட்டு வந்து பேட்ல போட்டாரு. பேட்ல மோதினாரு. டைரக்ட் ஹிட். எஸ் விக்கெட். அம்பையர் கையை தூக்கி இருக்காரு. ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. இதுதாங்க 3வது விக்கெட். போன பால் ஒயிட் ஹெரி பால். பாட்டம் விட்டு இங்கே தட்டிட்டு ஹரி ஸ்டேக்ல நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேரம்
பியூட்டிஃபுல் ஹிட். வர்ற பேட்ஸ்மேன் சின்ன சின்ன கேமி ஆடிட்டு தான் போறாங்க. பெரிய ஷாட் பார்க்க முடியுது இடையில. நெக்ஸ்ட் ஒன். 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். இன்டெலிஜென்ட் பேட்டிங். 3 ஓவர் முடிவுக்கு 38 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் இழந்து. 4th பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜேகே வந்திருக்காரு. ஷேக் ஹரி ஸ்டேக்ல. குவாலிட்டியான பவுலிங். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. பிச் ஆஃப் த பால்ல இருந்து டாட் பால். தேர்ட் ஒன். ஒய்டியா இருக்கிற முயற்சி அதிகபட்சமா ஒரு சிங்கிள் இருக்கும். அங்க ஃபீல்டர் விக்கி அவர் இருந்தா ஓட யோசிப்பாங்க. அப்படி இருந்தும் கிடைச்சிருக்கு. எஸ் விக்கெட் கொடுத்திருக்காங்க. 1 ரன் + 1 ரன் அவுட்டுங்க. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. கன்ஃபார்ம் விக்கெட்னு சொல்லிட்டு அவர் சதீஷ் போனாராங்க. ஹரி ஆட்டம் வந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் அழகர். லோ கேப்டா கீழே வந்துச்சு. உருட்டல் வந்து சான்ஸ் ஃபார் அடிக்கல. சிங்கிள். டாப் எட்ஜ். நல்ல டேக்கனுங்க. இந்த ஓவரை செம்மையா செதுக்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஜேகே. அடுத்த பேட்ஸ்மேன் கருப்பட்டி ராஜ். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல ஐயோ உடம்புல பட்டு பேட்ல பட்டு அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தலையில பட்டுச்சு. அதுக்கப்புறமா பேட்ல பட்டு ஃபீல்டர் கைக்கே போச்சு. ஸோ மொமெண்டம் எந்த பக்கமா மாற போகுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இந்த ஓவரை செமையா பிடிச்சி போட்டாரு ஷேக்கு. 4 ஓவர் முடிவுக்கு 41 ரன் ஆடி இருக்காங்க. 7 விக்கெட் இருந்து சரசரன்னு விக்கெட் மூவ் ஆயிருச்சு. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 18 தேவை இந்த ஓவர் போட. நீலமணி வந்திருக்காரு நியூ பவுலரா. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ல இருந்து நல்ல நீலகலத்துல கீப்பர் கைவசம் புள்ளி பந்து டாட் பால். செகண்ட் ஒன். லோ கேப்டா கீழே வந்துச்சு. ஒரு ஊருட்டல் பந்துங்க. பேக் டு பேக். இங்க 2 டாட். பிரஷர் போடுறாரு பவுலர். அடுத்த நீ பேட்ஸ்மேனா லெஃப்டி உள்ள வந்திருக்காரு கவி. மேட்ச் எடுத்துட்டு போறாராம் பாப்போம். ஸ்விட்ச் கிட்ட தெளிவா பிளேஸ் பண்ணாருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. 1 பவுன்ஸ்ல எஸ் கிளியர் பண்ணிருக்கு. மார்ச் நீடட் 4. சந்திச்ச முதல் பந்தே 4. ஸோ இப்போ வரைக்கும் 6 ரன் ஆயிருச்சு. அழகர் ஸ்ட்ரைக்ல ஒரு முக்கியமான பந்து ஷாட்டுங்க. கிளியர் ஹிட். தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டதுங்கிற மாதிரி அந்த கம்மாக்கே போயிருச்சு. மார்ச் நீடட் 6. முதல் 3 பந்துல 1 ரன் தான் வந்துருச்சு. அடுத்த 3 பந்து எக்ஸ்பென்ஸா போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் இப்போ 6க்கு 6 மாறுது. 5 ஓவர் முடிவுக்கு 53 ரன் ஆடிருக்காங்க. 7 விக்கெட் இருந்து. கடைசி 6 பால் போட ஜேகே வந்திருக்காரு. அவரோட முதல் ஓவர் எக்ஸலண்டா இருந்துச்சு. நல்ல மொமெண்டத்தை அவங்க டீம் பக்கமாக எடுத்து கொடுத்தாரு. இப்போ என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 6க்கு 6ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 பால் டிசைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க. நீலு அங்க வச்சாங்க. நல்ல டேக்கன். ஜேகே மொமெண்டத்தை விடவே மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காரு அவங்க பக்கமா. 8வது விக்கெட்டையும் இழக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேனா ஹிட்டர் உள்ள வந்துட்டு இருக்காரு அமோன். போன பால்ல அமோன் ஒரு சிங்கிள் ஆட்டாரு. அவுட் சைடு ஹெட்ஜிங்க. இங்க டேக்கன் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. இந்த ஓவர்ல வர 2வது விக்கெட். 9வது விக்கெட் இழக்கிறாங்க. லாஸ்ட் விக்கெட் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இம்ப்ரெசிவ்ங்க ஜேகே. அதே மாதிரி அமோன் அண்ணன் வந்துட்டு இருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேனா நவீன் பாபு. எனக்கு ஒரு சிங்கிள் ஆடு நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மான்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். குயிக்கர் ஒண்ணுங்க ஸ்லாட்ல இருந்தாலும் இது லாஸ்ட் விக்கெட்டுங்க. ஆக்சுவலா இது லாஸ்ட் விக்கெட். சோ ஆல் அவுட் ஆறாங்க. இன்னும் ஒரு விக்கெட் இருக்கா? அப்போ ஆல்ரெடி 9 விக்கெட் சொல்லியிருந்தாங்க ஸ்கோரர். நான் கூட ஆல் விக்கெட் ஒன்று நினைச்சிட்டேன். இன்னொரு விக்கெட் இருக்காங்க. ஸோ இப்போதான் 9வது விக்கெட் போகுது. அப்போ துரிதமாக தான் வேலை பார்த்துருக்காரு இங்க. கமான் ஸ்ட்ரைக்ல 2 கஞ்சி டவுன் த விக்கெட் போனாரு. ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கி இருக்குங்க. ஜேகே ஆன் ஃபயர். சரியான மேட்ச்ல அதுவும் கடைசி ஓவருக்கு 6 ரன் தான் தேவை அப்படிங்கிற பட்சத்துல வெற்றி பாதையை நோக்கி எடுத்துட்டு போயிருக்காரு அவங்க டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்என்பி மருது பேரவை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்றாங்க. செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க.